ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங். இன்றைக்கி ஒரு மினி ஸ்டடி பிளாக் தான் பார்க்க போகிறோம். திரும்பவும் நான் 11th சிறப்பு தமிழ் தான் படிச்சுட்ருக்கேன். 11th சிறப்பு தமிழில் இயல் 2 படிச்சுட்ருக்கேன். இயல் 2ல் சிறுகதையில் நிறைய கதைகள் கொடுத்துருக்காங்க. ஒரு 6 கதைகள் கிட்ட இருக்கும். அந்த டாபிக் தான் படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு கதையிலையுமே ஆத்தர் டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. ஆத்தர் டீட்டெயில் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுவும் படிச்சுட்டு இருந்தேன். போன தடவை பண்ண மிஸ்டேக்கே இந்த தடவை கண்டிப்பாக பண்ணிடவே கூடாதுன்றதுல ஸ்ட்ராங்காக இருக்கேன். போன தடவை 11th 12th சிறப்பு தமிழை விட்டுட்டு அதை படிச்சுட்ருக்கேன். அதுக்கப்புறமா போன தடவை கடைசியாக எக்ஸாமுக்கு முன்னாடி 1 வீக் கிட்ட தான் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க ஆரம்பித்தேன். அதுவுமே கம்ப்ளீட் பண்ணலை. ஓரளவுக்கு படிச்சிருந்தேன். இந்த 1 மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல்லாக கரண்ட் அஃபேர்ஸ்னு சொல்லி ஒரே வீடியோவாக போடுவாங்க இல்லையா, அதுதான் படிச்சிருந்தேன். இந்த தடவை அந்த தப்பை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கரண்ட் அஃபேர்ஸும் சைட் பை சைடில் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுவுமே உங்களுக்கு ஷார்ட்ஸை சின்ன சின்ன வீடியோவாக எடுத்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் சயின்ஸுமே படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். ஸோ போன தடவை பண்ண மிஸ்டேக்ஸ் எதுவுமே இந்த தடவை பண்ணக்கூடாது. 11th 12th சிறப்பு தமிழ், அப்புறம் சயின்ஸ் ஃபுல்லாக கவர் பண்ணணும். அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸும் கவர் பண்ணணும்னு சொல்லிட்டு சைட் பை சைடாக படிச்சுட்ருக்கேன். நீங்களும் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தீங்கன்னா நிறைய பேர் நம்மளை டிமோட்டிவேட் பண்ணுவாங்க. இத்தனை அட்டெம்ப்ட் எழுதிட்டீங்க பாஸ் ஆகலைன்னு சொல்லிட்டு டிமோட்டிவேட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஆனால் நம்ம ஏன் பாஸ் ஆகலைன்னு நமக்கு தான் தெரியும். இந்த 2 குழந்தைங்கள வச்சுட்டு படிக்கிறதே ரொம்ப கஷ்டமான வேலை. அதில் இந்த மாதிரி ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் ஒவ்வொரு டாபிக் நம்ம மிஸ் ஆகி படிக்கிறதுனால தான் பாஸ் பண்ண முடியல கரெக்டாக. அதுவும் அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. மேரேஜ் இருக்குது, ஃபங்க்ஷன் நிறைய வந்துட்டுருக்கு. ஸோ யார் சொல்கிறதையும் காதில் வாங்கிக்காமல் நல்லா படிங்க. இந்த தடவை நம்ம கண்டிப்பாக பாஸ் பண்ணுறோம். ஸோ என்னுடைய ப்ரிப்பரேஷன்ஸ் இப்படி தான் போயிட்டுருக்கு. நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.